இவ்வளவு பெரிய விஷயத்த நீ என் கூட சண்டை போட்டுட்டே தான் சொல்லுவியா? நீ அம்மா அம்மா ஒரு விஷயம் தெரியுமா? நீ உலகத்தோட எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துட்ட. இதுக்கு மேல நான் செத்தாலும். மோகன், என்ன பேசுற? பைத்தியமா உனக்கு? இனிமே இப்படி பேசாத. ஏன் ஆயுசும் உனக்கே சேரட்டும். இனிமே இப்படி எல்லாம் நீ பேசவே கூடாது. 400-500 வருஷம் வாழ போறதுல உன் ஆயுசும் எனக்கு சேரட்டுமா? எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தியா? இங்க பாரு, நீ போயிட்டுனா அப்புறம் அவ்வளோ ஆயுச வச்சு நான் என்ன பண்றது? பைத்தியம், இனிமே கண்டபடி உளராத. துளசி, நான் உனக்கும் நம்ம குழந்தைக்கும் எப்பவும் எதுவும் ஆக விட மாட்டேன். நீ இப்பதான் எனக்கு இதை சொல்றல்ல, வாசல் கிட்ட வந்து. I love you துளசி. I love you மோகன். போது ராதா, இதுக்கு மேல முடியாது. என்னால சொல்ல முடியாது. என்னால மறுபடியும் துளசியோட நினைவுகளை கலர முடியாது. என்னால முடியாது ராதா. நீங்க எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும் மோனையா. உங்களோட இந்த அழகான காதல் கதையில யாரோட கண்ணு பட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னாச்சு? எப்படி துளசி அக்காவும் நீங்களும் பிரிஞ்சிங்க? சொல்லுங்க மோனையா. இதுக்கு மேல நீங்க சொல்லாம இருக்க முடியாது. சொல்லுங்க. அன்னைக்கு நான் சத்தியம்னு சொன்னதுனால துளசி நின்னுட்டா. பின்ன என்னால மட்டும் உன்னை விட்டுட்டு எப்படி மோகன் போக முடியும்? அதுக்காக தான் நான் திரும்பி வந்துட்டேன். ஆனா அன்னைக்கு நீ வாங்கின அந்த சத்தியம் இப்ப வரைக்கும் என் கூடவே இருக்கு. ஏன் முன்னாடியே என் குடும்பத்துல இருக்கிறவங்க முன்னாடியே நீ வரவே கூடாது. இது சத்தியம். உன் முகத்தையே காட்டக்கூடாது, உன் குரலை கூட கேட்க கூடாது. உன்னால என் குடும்பத்துல இருக்கிறவங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நீ அவங்களை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது. இது என் மேல சத்தியம். அந்த சத்தியத்தால தான் நான் இப்ப வரைக்கும் கட்டுப்பாட்டுல இருக்கேன். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கும் போதே என் மனசு இவ்வளவு பதறுதே. அவங்க தன்னோட குடும்பத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்க கணவர் அவங்க கூட இல்ல. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. குழந்தை பிறக்க போற சந்தோஷம் எங்களுக்குள்ள இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாக்கிடுச்சு. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். வருங்கால அம்மாவுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. சரி சரி, நான் கொடுக்கிறேன். முதல்ல டாக்ஸ் கொடு. அப்புறம் அந்த கெட்ட நாளும் வந்துச்சு. நான் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ மிஸ்டர் அகர்வாலோட கன்சைன்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 10,000 காப்பீஸ் பிரிண்ட் பண்ணணும். அண்ட் இந்த கன்சைன்மெண்ட்டை நான் இன்னும் 1 மாசத்துக்குள்ள டெலிவர் பண்ணி ஆகணும். இதை உங்களால பண்ண முடியல? மோகன், நீ அந்த தாமினியை இப்பவே நம்ம ஆபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பணும். அப்படியே நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல மோகன், ப்ளீஸ் நிதானமா. இந்த நிலைமையில நீ முதல்ல கத்த கூடாது. நீ எதுக்கு கலாட்டா பண்ற? நான் கலாட்டா பண்ணல, நான் உண்மையை தான் சொல்றேன் மோகன். அந்த தாமினி வந்து இதோ இந்த தாமினி இருக்கால, இவதான் நம்ம வீட்டோட அழிவை. இவளை வெளியே அனுப்பிடு. என்ன பண்ற நீ? ப்ளீஸ் மோகன், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கற? அவகிட்ட சொல்லு. போ மோகன். ரிலாக்ஸ் துளசி. என்னாச்சு மோகன்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் சொல்றேன் என்ன தப்பு பண்ணேன். நீ ஒரு என்ன பண்ற நீ? முதல்ல பொறுமையா என் கூட வா. துளசி என்ன எதுக்கு கூட்டிட்டு போற? ப்ளீஸ் மோகன், நிதானமா பார்த்து மெதுவா வா துளசி. மோகன், நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கற. இல்ல தாமினி இல்ல, எனக்கு தெரியும் துளசி, உனக்கு தாமினி கிட்ட ப்ராப்ளம் இருக்கு.
ஆனா என்னால அவளை நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியே போன்னு சொல்ல முடியாது. உனக்கு தெரியும்ல, நம்ம கல்யாண விஷயத்துல அவ ஏற்கனவே வருத்தமா இருக்கா. நான் என்னமோ அவளை ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறா. துளசி, அவ ரொம்ப கஷ்டப்பட்டு ஆபீஸ் வேலையில கவனம் செலுத்தி இதுல இருந்து வெளியே வர முயற்சி பண்றா. அப்படி இருக்கும்போது அவளை ஆபீஸை விட்டு வெளியே துரத்துங்கிற, இது சரியா இருக்குமா? ஆனா அவன் நம்ம குழந்தைய பறிக்கணும்னு நினைக்கிறாளே, அது மட்டும் சரியா இருக்குமா சொல்லு? துளசி, என்ன சொல்ற நீ? உனக்கு தெரியாது மோகன், இன்னைக்கு அவ வந்து என்ன நம்ம குழந்தைய கொல்றதுக்காக முயற்சி பண்ணா. என்ன சொல்ற நீ? நீ கொஞ்சம் பொறுமை. போதும், நிறுத்து துளசி. இவ்ளோ நாளா நீ என்ன வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ சொல்லிருக்க. ஆனா பதிலுக்கு நான் உன்கிட்ட எதுவுமே பேசினதில்ல. ஆனா இப்போ இன்னைக்கு இவ்ளோ பெரிய பழிய நீ என் மேல தூக்கி போடுறதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது. ஒரு சின்ன கொசுவை அடிக்கிறதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்ல. அப்படிப்பட்ட நான் உன் குழந்தைய பறிக்க முயற்சி பண்ணனு பொய்யான பழிய தூக்கி போடுற. பொய்யான பழியா? நீ இன்னைக்கு என் குழந்தைய கொலை பண்ண முயற்சி பண்ணல, நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன். துளசி, பொறுமையா இரு துளசி. என்ன பண்ற? இந்த நிலைமையில பண்ண கூடாது, ப்ளீஸ். உனக்கு என்னதான் வேணும் துளசி? நான் இங்க இருந்து மொத்தமா போயிடணும்னு தானே உனக்கு ஆசை? சரி, நான் இங்க இருந்து மொத்தமா போயிடுறேன். எப்படியோ எனக்கு நீங்க என்ன இருக்கு. சின்ன வயசுலயே அப்பா என்னை விட்டு போயிட்டாரு. சித்தப்பா வீட்டுல சித்தி வீட்டுல இருந்தா படிச்சு வளர்ந்த. நான் சின்ன வயசுல இருந்து யார விரும்பினோ அவனுக்கும் உன்னதான் புடிச்சு போச்சு. மோகனோட சந்தோஷத்தை பார்த்து என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். என் வேலையில என் கவனத்தை செலுத்தினேன். நம்மளோட பிரஸ்ஸையும் இந்த ஆபீஸையும் தான் என்னோட உலகம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு மேலேயும் உனக்கு என் வாழ்க்கையோட கடைசி ஆதாரத்தையும் நான் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா சொல்லு துளசி, நான் இங்க இருந்து போயிடுறேன், மொத்தமா போயிடுறேன். தாமினி, நில்லு. நீ எங்கேயோ போக கூடாது. மோகன், அவளை போக விடு. நம்ம வாழ்க்கைக்கு அதான் நல்லது, அவளை போக விடு துளசி. நான் சொல்றத கேளு. இல்ல மோகன், நீ ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு துளசி. துளசி, தாமினி நமக்காக நிறைய பண்ணிருக்கா. நாம நம்ம கல்யாண வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு காரணமே தாமினி தான். அவ ஆபீஸோட எல்லா வேலையையும் பொறுப்பையும் தன்னோட தலையில போட்டுக்கிட்டா. இந்த ஆபீஸ் எந்த அளவுக்கு எனக்கு சொந்தமோ அதே மாதிரி அவளுக்கு சொந்தம். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற மோகன். இது பாரு, நாளைக்கு நீ கஷ்டப்படுவ. இப்படி பண்ணாத மோகன், அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. நான் தான் சொல்லிட்டேன், தாமினி எங்கே போக மாட்டானா, அவ எங்கே போக மாட்டான். அப்பனா சரி மோகன், தாமினி இங்க இருந்து போக மாட்டானா? அப்ப நான் இங்க இருந்து போயிடுறேன். ஏன்னா எனக்கு என் குழந்தைய விட வேற எதுவும் பெருசு இல்ல துளசி. ஒரு இடத்துல என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்துனா அங்க நான் இருக்க மாட்டேன். அதனால நான் இப்பவே இந்த நிமிஷமே நமக்குள்ள இருக்கிற உறவை அறுத்தெறிறேன். என்ன பேசுற நீ? ஆமா மோகன், என் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். என் குழந்தை மேல தாமினியோட நிழல் கூட பட விட மாட்டேன். துளசி, என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன் துளசி. நான் போறேன் மோகன், அவ்வளவுதான். புரிஞ்சுதா?
நமக்குள்ள இருந்த எல்லா உறவையும் அறுத்தெறிஞ்சுட்டு தான் நான் இங்க இருந்து போறேன். மோகன், நான் உனக்கு சொல்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண, பல தடவை உனக்கு உண்மையை புரிய வைக்க முயற்சி பண்ண. ஆனா நீ கொஞ்சம் கூட அதை புரிஞ்சுக்கவே இல்லை. இந்த தாமினி அப்படி என்ன உன்னை பண்ணி வச்சிருக்கா? அவ என்ன காட்டுறாளோ அதை தான் நீ பாக்குற, அதை தான் செய்யற, அதை தான் சொல்ற. இதெல்லாம் என்னோட போதும், என்னால முடியல. நான் நம்ம குழந்தையோட இங்க இருந்து போறேன். இனி இப்போ ஒரே ஒரு நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு. உன் கண்ணு முன்னாடி கூடிய சீக்கிரம் தாமினி யாருங்கிற உண்மை தெரிய வரும். ஆனா உனக்கு தெரியுமா மோகன், ஒரு விஷயம்தான் பயமா இருக்கு. அப்ப எல்லாமே தாமதம் ஆயிடும். துளசி, துளசி, துளசி ப்ளீஸ், துளசி நில்ல ப்ளீஸ். அதுதான் நான் கடைசி தடவையா துளசியை பார்த்தது. அப்பதான் கடைசியா நான் என் துளசியை உயிரோட பார்த்தேன். அதனாலதான் எப்பெல்லாம் நீ துளசி பேரை எடுக்கிறியோ அப்பெல்லாம் அந்த வலி ஞாபகம் எல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துடும். அந்த தப்பை நான் மறுபடியும் பண்ண மாட்டேன். நான் உன்னை ஆபீஸ்க்கு போக விட மாட்டேன். அண்ணா, அண்ணா மோனியா, நான் சொல்றது கேளுங்க. ராதா, நான் சொல்றத நீ கேளு. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அந்த ஆபீஸ் எனக்கு கொஞ்சம் கூட ராசி இல்ல. உனக்கு தோணி இருக்கலாம் நான் லாயக்கு இல்லாதவ, உதவாக்கார, சோம்பேறின்னு. அதனாலதான் நான் ஆபீஸ்க்கு போலன்னு நினைப்பேன். ஆனா நான் ஏன் ஆபீஸ்க்கு போறதில்ல தெரியுமா? ஏன்னா அந்த ஆபீஸ் தான் எனக்கு பழைய ஞாபகத்தெல்லாம் திரும்பவும் நினைவுபடுத்தும். திரும்ப திரும்ப நான் யோசிச்சு என்ன நானே திட்டிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக நான் துளசி ஆபீஸ்க்கு போக விட்டேன்னு. அவ கைய பிடிச்சி நான் அன்னைக்கே தடுத்து இருந்தனா இன்னைக்கு அவ என் கூட இருந்திருப்பா, உயிரோட இருந்திருப்பா, என் பக்கத்துல இருந்திருப்பா. மோகனையா, மோகனையா, இது விதி. விதியை யாராலையும் வெல்ல முடியாது. யாரும் அதை மாத்தவும் முடியாது. நீங்க நீங்க துளசி அக்காவோட இறப்புக்கு நீங்க தான் காரணம்னு நினைக்கிறத நிறுத்துங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க மோனியா. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நாம ஒருத்தரை மனசார நேசிக்கிறோம்னா அவங்க வார்த்தையை முழுசா நம்பணும். எந்த நிலையிலயும் அவங்களுக்கு துணையா நிக்கணும். ஏன்னா நீங்க நேசிக்கிறவங்க என்னைக்கும் தப்பு பண்ணவே மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியல மோனையா, துளசி அக்கா உங்க மேலையும் குஷி மேலையும் எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்கன்னு. உங்க மனைவிங்கிற முறையில, குஷியோட அம்மாங்கிற முறையில அவங்க மனசுல தாமினி அக்காவை பத்தி இப்படி ஒரு விஷயம் தோணி இருக்குன்னா அது தப்பா இருந்திருக்காது மோனியா. உண்மை என்ன வேணா இருக்கட்டும், மாமா விஷயத்துல நீங்க எப்படி என்ன முழுசா நம்புனீங்க? ராதா நம்பிக்கை துரோகியா இருக்கலாம், ராதா கெட்டவளாக இருக்கலாம், ஆனா ராதா நடத்த கெட்டவ இல்ல.
மாதிரி தான். அன்னைக்கு நீங்க துளசி அக்காவோட வார்த்தையை நம்பி இருக்கணும்ல. நீங்க சொன்னதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு நான் துளசி அக்காவை புரிஞ்சுக்கிட்டேன் மோனையா. அவங்க என்னைக்கும் எப்பவும் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க, யாருக்கும் எந்த கெடுதல் செய்யவும் மாட்டாங்க. ஷிட். ஒருவேளை இப்படியும் இருக்கலாம்ல மோனையா. தப்பு துளசி அக்கா கிடையாது, தாமினி அக்காவா இருந்தா. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. மோகன், வாட் த ஹெல்? இந்த ராதா மோகனோட மனசை போட்டு ரொம்ப குழப்புறாளே. இத்தனை வருஷமா அவனுக்கு தோணாத விஷயத்தெல்லாம் தோண வைக்கிறா. ஒருவேளை மோகனுக்கு சந்தேகம் வந்து அவனை கவனிக்க ஆரம்பிச்சுட்டானா அவ்வளவுதான். இவ்வளோ நாள் நான் மறைச்சு வச்சிருந்த அந்த ரகசியம் வெளியே வந்துருமே. மோகனையா, எனக்கு புரியுது நீங்க தாமினி அக்காவை முழுசா நம்புறீங்க. ஆனா நானும் ஓரளவுக்கு தாமினி அக்காவை புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எப்பவுமே ஆசைப்படுறது உங்களோட சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையில தீப்பிடிக்கணும். இந்த ராதா நிச்சயமா நல்லாவே இருக்க மாட்டா. மோகன் இவளோட வார்த்தையை சுத்தமா நம்ப கூடாது. ராதா துளசி அப்ப சொன்னது எல்லாமே எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம சொன்னா. மோகனையா, உங்க முன்னாடி என்ன காட்டப்பட்டதோ அததான் நீங்க நம்புனீங்க. ஆனா கண்ணால் காண்பதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது மோனையா. அது எப்படி நீங்க அப்படி துளசி அக்காவை போக விட்டீங்க? அவங்களும் உங்களை உயிருக்கு உயிரா காதலிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல.